ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு செந்தில் டாக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரதிச்சயா அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் 2026 ரிலீஸ் ஆன ஒரு மலையாளம் பொலிட்டிக்கல் த்ரில்லர் படத்தை பற்றி தான். இந்த படத்தில் வந்து நவீன் பாலி வந்து ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நவீன் பாலியுடைய அப்பா வந்து கேரளாவோட சிஎம்மாக இருக்கார். ஒரு லெஜெண்டரியான ஆள், ஏன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நவீன் பாலிக்கு ஒரு அண்ணனும் இருக்கார். பட் அவர் மேலே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை. அவர் எம்பி இருக்கார், அரசியலில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கார். இருந்தாலும் அவருக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை, அந்த அளவுக்கு ஒருத்தான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்புகிறார். தன்னுடைய சின்ன பையன் தன்னுடைய வாரிசாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலில் இருக்கார். ஆனால் நிவின் பாலிக்கு வந்து ஒரு ஐடி பேஸ்டு ஒரு ஃபார்ம் ஒன்று இது ரெடி பண்ணிவிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடில் இருக்கார். பட் அப்பா கேட்டாலும் வந்து அதை பாலிசாக வந்து அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறார். இதை மாதிரி சூழலில் ஏற்கனவே இப்போது கரண்ட்டில் சிஎம்மாக இருந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு ரெண்டு எம்எல்ஏ வச்சு தான் மொத்த ஆட்சியுமே வந்து இழுபறியில் நடத்திட்டு இருக்கார். ஒரு மேலே வந்து நிறைய அக்யூசியேஷன்லாம் வருது. இருந்தாலும் அது வந்து ரொம்ப சாமர்த்தியமாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸால் வந்து கடந்து போயிட்டே இருக்கார். இதே மாதிரி நேரத்தில் அவர் மேலே வந்து ரொம்ப மோசமான ஒரு அக்யூசியேஷன் வருது. அதாவது அவர் வந்து ஒரு பெண்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிட்டார் அப்படின்ட்டு. அதை அவரால் வந்து தாங்கவே முடியல. அன்னைக்கு இரவே வந்து இறந்து போயிடுறார். இப்போது இதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, உண்மையிலே வந்து அவர் அக்யூசியேஷன் வந்து உண்மைதானா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து நவீன் பாலி என்ன மாதிரியான முடிவுகளை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறார், அரசியலுக்குள்ளார வர்றாரா இல்லை அவங்களுடைய கரியரை பார்த்து போகிறாரா அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு டீசெண்டான பொலிட்டிக்கல் ட்ராமா த்ரில்லர் தான் சொல்லுவோம். கமர்ஷியலாக இதை ட்ரீட் பண்ணி இருந்தாலும் கூட எமோஷனலாக நம்மளால் வந்து நிவின் பாலி அப்புறம் அவருடைய அப்பா சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் வந்து கனெக்ட் ஆக முடிந்தது. இதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் கூட. அது மாத்திரம் இல்லாமல் தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக இந்த இடத்துல வந்து பயங்கர கூஸ்பம்பாக இருக்கும், தியேட்டர் ஃபுல்லாக வந்து கிளாப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃபில் சில சீன்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் டோட்டலாகவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. டயலாக்ஸும் வந்து ரொம்ப கிறிஸ்பாக, தமிழில் டப்பிங்கில் தான் பார்த்தேன், இருந்தாலும் ரொம்பவே கிறிஸ்பாலாம் இருந்தது. அரசியலில் வந்து சந்தர்ப்பவாதிகள் ஒன்று என்ன இருக்காங்க, என்ன விசுவாசிகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும். இது மாதிரி படம் முழுக்க அங்கங்கே வந்து ரொம்ப டெப்த்தான டைலாக்ஸ்லாம் எழுதியிருந்தாங்க. படமும் வந்து ரொம்பவே டீசெண்டாகவே போச்சு. படத்தினுடைய குறைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட் தான். ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் ரொம்ப வித்தியாசமான கேரளியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்போம், அப்படியெல்லாம் இல்லை. ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். பட் அதனுடைய தடத்தில் வந்து அதை வந்து ரொம்பவே டீசெண்டாக வந்து டைரக்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு பொலிட்டிக்கல் ட்ராமாஸ்லாம் பிடிக்கும், நிவின் பாலி எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணக்கூடிய படம் தான் இது. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. டப்பிங்கும் ரொம்பவே டீசெண்டாக இருந்தது. தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். பெரிய அடல்ட்ரி எல்லாம் எதுவும் கிடையாது. மறுபடியும் ஒரு அற்புதமான நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.